மத்திய கிழக்குல தீவிரமடைஞ்சு வர ஈரான் இஸ்ரேல் மோதல் இப்போது தொழில்நுட்ப போராக மாறுமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு நெருக்கமான டாஸ்னிம் என்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தியே இந்த அச்சத்திற்கு காரணமா பார்க்கப்படுது. இஸ்ரேலுக்கு தொழில்நுட்ப ரீதியா உதவுற சில அமெரிக்க டெக் நிறுவனங்களுடைய அலுவலகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் டேட்டா சென்டர்கள் ஆகியவை ஈரானோட அடுத்த இலக்காக மாற வாய்ப்பு இருக்கிறதா இந்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். இந்த கொலைக்கு பின்னால நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டே கொமேனியோட இருப்பிடம் கண்டறியப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் ஈரான் தலைநகர்ல உள்ள டெஹ்ரான்ல ஒரு வங்கி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா ஈரான் குற்றம் சாட்டி இருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் தான் சேர்த்து இப்படி ஒரு பட்டியலை ஈரான் வெளியிடுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பொட்டன்ஷியல் டார்கெட் பட்டியல்ல கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, ஐபிஎம், ஆரக்கிள் மற்றும் பலன்டீர் போன்ற உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. கூகுள் மற்றும் அமேசான் இணைந்து ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேலிய அரசுக்கு கிளவுட் மற்றும் ஏஐ சேவைகளை வழங்குறாங்க. அதே போல பலன்டீர் அப்படிங்கிற நிறுவனம் மிலிட்டரி டேட்டா அனாலிசிஸ் மற்றும் உளவுத்துறைக்கு பயன்படக்கூடிய சாஃப்ட்வேரை வழங்குற நிறுவனமா இருக்கு. சில தகவல் படி இந்த பட்டியல்ல நிறுவனங்களுடைய பெயர்கள் மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சில ஆபீசஸ் மற்றும் டேட்டா சென்டரோட லொகேஷன்ஸ் பத்தின பல குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏஐ, சேட்டலைட் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்றவை தான் போர்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இந்த டிஜிட்டல் கட்டமைப்புகள் கூட இலக்குகளா மாறி இருக்கு அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்றாங்க. எதிர்கால போர்கள் அப்படிங்கிறது வெறும் ஏவுகணை தாக்குதலால மட்டும் இல்லாம ராணுவ தாக்குதல், சைபர் தாக்குதல், உட்கட்டமைப்பு தாக்குதல் என 3 வழிகளில் நடக்கலாம் அப்படின்னு பாதுகாப்பு நிபுணர்களும் எச்சரிக்கின்றாங்க. ஏன் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கிளவுட் டேட்டா சென்டர் பாதிக்கப்பட்டா அதோட தாக்கம் ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம உலக அளவுல அது பாதிப்பு இருக்கும். உதாரணமா ஐக்கிய அரபு அமீரகத்துல 2 அமேசான் வெப் சர்வீஸ் டேட்டா சென்டர்கள் மற்றும் பஹ்ரைன்ல உள்ள ஒரு அமேசான் வெப் சர்வீஸ் டேட்டா சென்டர்கள் மீது நடந்த ட்ரோன் தாக்குதல் காரணமா மத்திய கிழக்குல கிளவுட் சர்வீசஸ் தற்காலிகமா பாதிக்கப்பட்டுச்சு. இதனால பல நிறுவனங்களுடைய வெப்சைட் மற்றும் ஆப்ஸ் வேலை செய்யாம போனுச்சு. குறிப்பா வங்கிகள், ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ், ரைட் ஹெயிலிங் ஆப்ஸ் போன்றவை ரொம்ப ஸ்லோவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது, எரர்ஸ் காமிச்சுது. சில நிறுவனங்களுடைய ஆன்லைன் சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டதால தொழில்முறை பரிவர்த்தனைகள் தற்காலிகமா பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு டேட்டா சென்டர் மீது நடத்தப்படும் தாக்குதல் ஒரு நாடு மட்டுமல்லாமல் உலகளாவிய டிஜிட்டல் சேவைகளை பாதிக்கக்கூடியது என்பதால ஈரானோட இந்த பொட்டன்ஷியல் டார்கெட் பட்டியல் பல நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வங்கிகள் மற்றும் வர்த்தக மையங்களுக்கு அருகே 1 கிலோமீட்டர் சுற்றளவில் மக்கள் இருக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் மக்களுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் தொழில்நுட்ப போர் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தை அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே நடக்கும் வர்த்தக போரால பல நாடுகள் திணறி கொண்டிருக்கும் போது அடுத்து ஈரான் என்ன செய்ய போகுதோ அப்படின்ற பீதியும் கிளம்பியிருக்கு.